ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவென் வித் சிவா. நாம் இன்றைக்கி மோகன்லால் ஆக்டிங்கில் வந்திருக்க தொடரும் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவி தமிழில் தொடரும்னு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவியில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மோகன்லால், சோபனா அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் தருண் மூர்த்தி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தோம்னா, மோகன்லால் அண்ட் அவரோட ஃபேமிலியெல்லாம் ஒரு ஊரில் பீஸ்ஃபுல்லாக லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் மோகன்லால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருப்பார். அது அவர் ரொம்ப உயிராக பார்த்துப்பார். அந்த கார் வச்சு தான் ரொம்ப வருஷமாக அவர் டாக்ஸி சர்வீஸ் பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் மோகன்லாலோட பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இடிச்சிருவாங்க. அந்த காரை சரி பண்ணுறதுக்காக மோகன்லால் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விடுவார். அங்கேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த காரை சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா, என்னெல்லாம் பிரச்சனை அங்கே நடக்குதுங்கிறது தான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா மோகன்லால், சோபனா அண்ட் மெயினாக வர அந்த 2 காப்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒன் மேன் ஷோவாக மோகன்லால் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் மோகன்லாலுக்கு இந்த மூவி ஒரு பிக் கம்பேக் மூவினே சொல்லலாம். பிகாஸ் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணியிருக்காரு. திருஷ்யம் படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மூவி இருந்தது. பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மூவி நீங்கள் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியில் வர ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேரக்டரைசேஷன் 1 by 1 அவ்வளோ ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆனாலுமே ஃபேமிலி ஃபன் என்டர்டைன்மெண்ட்னு எல்லா சீன்ஸுமே வச்சு அவ்வளோ ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளேவாகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். நம்மளால் எந்த சீன்ஸுமே அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ணிடவே முடியாது. இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் நடக்கும், இந்த கேரக்டர் இதுக்கு தான் வரும்ன்ட்டு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே அன்ப்ரெடிக்டபிளான சீன் தான். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை தான் வச்சுருக்காங்க. எந்த சீனுமே தேவையில்லாத சீன்னு படத்தில் சொல்லவே முடியாது. இந்த மூவியோட ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா வில்லன் கேரக்டர் தான். பிகாஸ் வில்லன் கேரக்டர் இந்த மூவியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மூவிஸில் ஹீரோக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வில்லன் ஹீரோ அடித்தோன்னே செத்துற மாதிரி தான் அது மொக்கையாக முடிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே வில்லனுக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் வச்சு மூவி லாஸ்ட் வரைக்குமே ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் வர அந்த 2 காப்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் செம்மையான ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்தா நமக்கே அடிக்கணுன்ற அளவுக்கு தான் தோணும். பிகாஸ் அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஆக்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இந்த ஓவரால் மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே தருண் மூர்த்தி தான் பண்ணியிருக்காரு. பார்க்குற ஆடியன்ஸ் எங்கேயுமே டைவெர்ட் ஆகாத அளவுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சீட்டேஜ் கார்னரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எங்கேயுமே சொதப்பாமல் அவ்வளோ ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வர சாங், பிஜிஎம் எல்லாமே ஒரு ஓகே விஷன் டோனில் நல்லாவே இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி நீங்கள் பார்க்கணுன்னா, ஃபேமிலியோட பார்க்கணுன்னா இந்த மூவி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.